நீங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றீங்களா அல்லது நீங்க யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பட் என்னதான் வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அந்த வீடியோஸ்க்கு ஒரு 50 வியூஸ், 100 வியூஸ், 200 வியூஸ் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான வியூஸ் தான் கிடைக்குதா? இப்படி என்னைக்குமே லோ வியூஸ் கிடைச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படியே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், வியூஸ் இன்னைக்கு கிடைக்கும் அல்லது நாளைக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி நம்பிக்கையோட அப்லோட் பண்ணிட்டு இருந்தாலுமே டெய்லியுமே இந்த மாதிரி ரொம்ப குறைவான வியூஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப சேடான ஒரு விஷயம் தாங்க. பிகாஸ் மனசளவில் நம்ம ரொம்பவே சோர்ந்து போயிடுவோம், மென்டலி ரொம்பவே அப்செட் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம யூடியூப்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவுமே மேக் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் எடுத்து கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரியான வியூஸ் போகலை அப்படின்னா நம்ம மனசளவில் நம்ம ரொம்பவே சோர்ந்து போயிடுவோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவில் சொல்ல போகிற சேஞ்சஸ் நீங்கள் உங்கள் வீடியோக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் யூடியூப்பில் பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலும் க்ரோ பண்ண முடியுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம DJ8 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி போடுற கேட்டகரியாக இருக்கட்டும், எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே இதோட ஆல்கரிதம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் செலக்ட் பண்ணி அது ரிலேட்டடாக வீடியோ போடுறீங்க அப்படின்னா இப்போது 4 இயர் கழிச்சு இப்போது 2025 அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த வருஷமும் நீங்கள் அதே கேட்டகரி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கும் அதே அளவுக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபோட கம்ப்ளீட் ஆல்கரிதமே சேஞ்ச் ஆயிருச்சு, யூடியூபோட சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு. அண்ட் அதே மாதிரி யூடியூபோட பாலிசிஸ்லேயுமே சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் புதுசாயிட்டே வருதுங்க. இப்போ இந்த புதிய சேஞ்சஸ்க்கு மாறாதவங்க யாரு அப்படின்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் தாங்க. அதாவது இந்த யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நம்மள மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் சேஞ்ச் ஆகாமல் அதே டாப்பிக்கில் நம்ம இருப்போம். பட் ஒரு சில கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வரக்கூடிய ஒவ்வொரு புது புது மாற்றங்களையுமே மானிட்டர் பண்ணி நோட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தங்களை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நீங்கள் போடுற வீடியோவோட கண்டென்ட்ல மட்டும் இல்லைங்க, இப்போது வீடியோக்குள்ளே மேக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, எடிட்டிங் வரைக்கும் புதுசாக அதில் என்னென்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. இப்போது எடிட்டிங்கில் கூட ஏதாச்சும் புதுவிதமாக நம்ம ட்ரை பண்ணணும். யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு ரீச் ஆகுவாங்க, இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் விடாமல் கண்டினியூஸாக எஃபர்ட் எடுத்து யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் ஃபேமஸ் ஆகுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் செக் பண்ணணும் எந்த மாதிரி வீடியோஸ் வைரலாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி எடிட்டிங் இருக்கக்கூடிய வீடியோஸ் வைரல் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணால் வைரல் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இது யூடியூப்ல மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்ட்லேயும் இதே மாதிரி தாங்க சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போது கம்ப்யூட்டர் டிப்ஸ் பற்றியோ இல்லை மொபைல் டிப்ஸ் பற்றியோ சொல்கிறீங்க, வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறீங்க, அது அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக ரொம்ப அதிக ரீச் கிடைச்சிருக்கும், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வியூஸ் கிடைச்சிருக்கும். பட் அதே டாப்பிக்கை வச்சுட்டு
இப்போ 2025 இப்போவும் நீங்கள் அதே டாபிக் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ ரீச் கிடைக்காதுங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை கேமரா, இல்லை நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணுறீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேமராவாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே புதுசாக சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்டென்ட் செலெக்ஷன் தாங்க. கண்டென்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் செலெக்ஷனில் தான் மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ இதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதே சமயத்தில் கண்டென்ட் வச்சு மட்டும்தான் அந்த வீடியோ வைரல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு வேறு சில ஃபேக்டர்ஸும் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற கண்டென்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற கண்டென்ட் வந்து எத்தனை பேருக்கு ரீச் ஆகும். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு தான் அந்த வீடியோ வந்து எய்ம் பண்ணி போடுறீங்களா. இப்போது ஒரு கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆடியன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் பார்ப்பாங்களா, தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் பார்ப்பாங்களா, அண்ட் அதோட கேட்டகரி எந்த மாதிரியான கேட்டகரி. ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கான ஆடியன்ஸும் வந்து வருவாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு குக்கிங் ரிலேட்டடான சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா குக்கிங் பிடிச்சவங்க வந்து அந்த வீடியோஸை பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோ மேக் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இப்போது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே அந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க கண்டென்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற டாபிக் வந்து மற்றவங்க கிளிக் பண்ணுற மாதிரியான டாபிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் இப்போது ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க அதே டாபிக் ரிலேட்டடான சேனல்ஸ் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனலையும் பாருங்கள். பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த கண்டென்ட் ரொம்ப ஹையான ரீச் கிடைச்சிருக்கோ அவங்கள விட பெட்டராக அந்த வீடியோ வந்து நீங்களே மேக் பண்ணி போடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டென்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் வைரல் ஆகிறது மாதிரியான கண்டென்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவர்கிரீன் கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். எவர்கிரீன் கண்டென்ட் அப்படின்னா இப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 4 வருஷம் ஆனாலும் அந்த கண்டென்ட் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் எவர்கிரீன் கண்டென்ட். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஹை இம்பேக்ட் மேக் பண்ணக்கூடிய தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணுங்கள். தம்ப்நெயில் அப்படின்னு இப்போது நீங்கள் ஒரு வியூவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் வந்து டெய்லியும் பல வீடியோஸும் பார்க்குறீங்க. அந்த வீடியோஸ் நீங்கள் எப்படி கிளிக் பண்ணி பார்க்குறீங்க, அந்த வீடியோவோட தம்ப்நெயில் அதாவது ஃப்ரண்ட் இமேஜ் வச்சு தானே நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. அதே மாதிரி தாங்க உங்களோட வியூவர்ஸும் பார்த்த உடனே கிளிக் பண்ணுற மாதிரியான தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணுங்கள். இப்போது இந்த தம்ப்நெயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு டோர் மாதிரி தாங்க. இப்போது ஆடியன்ஸ் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணாதான் நம்ம உள்ளே வந்து நம்ம என்ன வீடியோ பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. இப்போது ஆடியன்ஸ் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னா அப்படியே இருக்குங்க. உங்களோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மேக் பண்ண வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். பட் யூடியூப்பில் வந்து இம்ப்ரெஷன் வந்து அப்படியே இருக்கும். பட் ஆடியன்ஸ் வந்து இந்த தம்ப்நெயில் கிளிக் பண்ணி பார்க்கல அப்படின்னா நீங்கள் போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக தம்ப்நெயிலில் வந்து கொடுங்க. அண்ட் தம்ப்நெயில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவான கலர்ஸில் வந்து மேக் பண்ணுங்கள். அண்ட் தம்ப்நெயிலில் ஆட் பண்ணுற வார்த்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. தம்ப்நெயிலில் வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் மேக் பண்ணுற தம்ப்நெயில் வந்து ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க கிளிக் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை தம்ப்நெயில் வந்து இருக்கணும். நானும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரியேட்டர்ஸை வந்து பார்த்துருக்கேன். அவங்களோட கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும். பட் அவங்க வச்சுருக்க தம்ப்நெயில் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வீடியோ மேக் பண்ணும்போது தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யோசித்து திங்க் பண்ணி மேக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தாங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுற பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நல்ல ஒரு கண்டென்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, நல்ல ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணி வீடியோவும் போஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஆடியன்ஸும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. பட் இருந்தாலுமே இன்னொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். அப்படின்னா இப்போ உங்கள் வீடியோவும் அந்த ஆடியன்ஸ் வந்து நல்லா வாட்ச் பண்ணணும், கடைசி வரைக்கும் பார்க்கணும். இப்போது உங்களோட கண்டென்ட் நல்லா இருக்குது, தம்ப்நெயில் நல்லா இருக்குது, அவங்க வந்து உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க, பட் இருந்தாலுமே ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இல்லை அப்படின்னா, உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இல்லை அப்படின்னா அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ தான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் கிடைக்கும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கிடைச்சாதான் யூடியூப் அந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி யோசித்து டாப்பிக்காக இருக்கட்டும், தம்ப்நெயிலாக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே திங்க் பண்ணி மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி. இந்த சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய மைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மைக்கை யூஸ் பண்ணி வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். டாபிக் செலெக்ஷன், ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், ஸோ இது எல்லாம் தான் வீடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்மியான குவாலிட்டியில் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில அதர் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வீடியோவில் இருந்து 10-15 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 வியூஸ், 20,000 வியூஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இதே இன்னொரு சேனலை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியாக நிறைய எஃபோர்ட் எடுத்து ஒரே ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அந்த வீடியோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் வியூஸ், 10 மில்லியன் வியூஸ் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் வீடியோ மேக் பண்ணுறவங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே கிடைக்கிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குங்க. ஸோ நீங்கள் மேக் பண்ணுற வீடியோ குவாலிட்டியாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் பிளான் பண்ணி வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். நல்லா திங்க் பண்ணி நல்ல கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல வியூஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.